கண்ணன் பார்த்தானா, அது என்ன எல்லாரும் பக்கத்துல வந்துட்டா தங்கை மட்டும் பக்கத்துல வரலையா அப்படின்னு கண்ணன் அழ ஆரம்பிச்சானா. சரி சரி, இதோ உன் தங்கையையும் அருகில் அழைத்து விடுகிறோம், அழாதே. ஐயா அழேல் அழேல் தாலேலோ. ஐயா அப்படின்னா இந்த இடத்துல சுவாமி தலைவன் அர்த்தம். ஐயா எல்லோருக்கும் தலைவனே, ஏன்னா தங்கையான விஷ்ணு துர்கை ஆகட்டும், உன் அடியார்களான நாங்கள் ஆகட்டும், ஏன் உன் தேவிகளான ஸ்ரீதேவி பூதேவி ஆகட்டும், எல்லாருக்கும் ஐயன் தலைவன் என்றால் அது நீதானப்பா. அப்ப தலைவனுக்கு கீழே எல்லாரும் வந்துதான் ஆகணும். இத வந்துட்டா பார். ஐயா அழேல் அழேல் தாலேலோ, அழாதே அழாதே தாலேலோ, அரங்கத்து அணையானே தாலேலோ, நீதான் எல்லோருக்கும் தலைவன் என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக அரங்கத்து அணையானே, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே. நம்ம சொல்றோம் பொதுவா பெருமாள் தான் எல்லாருக்கும் தலைவன், பெருமாளை சேஷிங்கிறோம், நாமெல்லாம் பெருமாளுக்கு சேஷன்கிறோம். சேஷி சேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சேஷன்ங்கிறது யாருன்னா, தனக்கு மேல ஒரு பகவான் இருக்கானே, அவனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டும்தான் தன்னுடைய ஒரே பிரயோஜனம்னு இருக்கக்கூடிய பொருளுக்கு சேஷன்னு பேரு. அப்போ நமக்கு பகவான் இருக்கான்னா, பகவானுக்கு பெருமை சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய ஒன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இன்னொருத்தனுக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே யார் வாழறானோ அவனுக்கு சேஷன்னு பேரு. அந்த வகையில் நமக்கெல்லாம் தலைவன் பகவான். அவனுக்கு பெருமை சேர்க்கவே நாம் இருக்கோம், அவனுடைய தொண்டர்கள். அதனால நாம் எல்லாம் பகவானுக்கு சேஷபூதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அதனால சேஷன்கிறவனை வெறும் அடிமை தொண்டன் மட்டும் வச்சுக்க கூடாது. நாம பெருமாளுக்கு அடிமைதான், தொண்டன் தான். ஆனா எப்படிப்பட்டவனாக இருக்கிறோம் என்றால், நமக்கு ஒன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸே பகவானுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டும்தான். எனக்குன்னு வேற எக்ஸிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பெருமாள் பூனா அவருக்கு கீழே சேஷன் வாசனையாக நாம் இருக்க வேண்டும். பெருமாள் சுவர்னா அதுக்கு பெயிண்டாக நாம் இருக்க வேண்டும். பெருமாள் காஃபினா அதற்கு சுகராக நாம் இருக்கணும். இப்படி நாமெல்லாம் பெருமாளுக்கு சேஷன்கிறோம், அவர் சேஷிங்கிறோம். அதனாலதான் ஐயா ஐயா என்று அவரை அழைக்கிறோம். இதை எங்க பார்க்கலாம்னா, அரங்கத்து அணையானே தாலேலோ. அரங்கத்து அணையான், ஸ்ரீரங்கத்துல அணைனா படுக்கைன்னு அர்த்தம். அரங்கத்து அணையானே, ஸ்ரீரங்கத்தில் அணைங்கிற படுக்கையில படுத்துட்டு இருக்கவனே, அங்க பார்த்தா நீதான் தலைவன்னு தெரியுது. எப்படிப்பா தெரியுதுன்னா, அவர் எது மேல படுத்துட்டு இருக்கார்? ஆதி சேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். அப்போ சேஷன் மேல யார் படுத்திருக்காரோ அவர் தான் சேஷி. அப்போ படுத்துட்டு இருக்கவர் சேஷி, கீழே இருந்து கைங்கரியம் பண்றவர் சேஷன். பெருமாள் சேஷி, நாமெல்லாம் அவருக்கு சேஷன். அவன்தான் தலைவன், நாம் அவனுக்கு தொண்டர்கள். அவன்தான் ஐயா, நாமெல்லாம் அவனுக்கு அடியார்கள். இத ஸ்ரீரங்கத்தை பார்க்கும்போது நல்லா புரியுது. அரங்கத்து அணையானே தாலேலோ. அதனால ஸ்ரீரங்கத்தில் இதை நன்றாக, சேஷனுக்கு மேல் பள்ளி கொண்டு நீதான் சேஷின்னு உணர்த்துபவனே, தாலேலோ தாலேலோ என்று தாலாட்டு பாடுவதுதான் 9வது பாசுரம்.